போர் நிறுத்தம் அறிவித்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் பாரதராஜா வழங்குகிறார். பாரதராஜா, வணக்கம். இஸ்ரேலின் எந்த பகுதியில் இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது? இதன் உண்மைத்தன்மை என்ன பாரதராஜா? கண்டிப்பாக இந்த தகவலை இஸ்ரேல் ராணுவம் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது. போர் நிறுத்தம் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் ராணுவமானது இஸ்ரேல் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியை நோக்கி ஈரானின் ஏவுகணைகள் வந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியிருக்கிறது. இது போர் நிறுத்தம் அறிவித்த பிறகு மூன்றாவது முறையாக இந்த ஏவுகணை தொடர்பான விஷயத்தை இஸ்ரேல் தகவலாக வெளியிட்டிருக்கிறது. அங்குள்ள மக்கள் பொதுமக்களை குறிவைத்து, அதாவது பொதுமக்கள் அதிகம் உள்ள பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாகவும், பொதுமக்கள் பாதுகாப்பான அந்த ஷெல்டர்களுக்கு அனுப்பப்படுவதாகவும், பதுங்கு குழிகளுக்கு அனுப்பப்படுவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஈரானின் இந்த செயலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்றும் இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை கூட பார்க்கலாம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு, அதாவது இரு தரப்புமே தாக்குதல் நடத்த மாட்டோம் என்ற ஒரு முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்திருந்தார். இதை கடைபிடிக்க வேண்டும் என்று கூட அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிலையில கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்புதான் இஸ்ரேல் ராணுவம் தரப்புல ஒரு தகவல் அளிக்கப்பட்டது. ஏனென்றால் போர் நிறுத்தம் அறிவித்த பின்னர் எங்களுக்கு ஏவுகணை தாக்குதல் நடந்திருப்பதாக கூறியிருந்தாலும் அது எப்போது ஏவப்பட்ட ஏவுகணை என்பதை தெளிவு இல்லாததால் இஸ்ரேல் ராணுவம் அமைதியாக இருப்பதாகவும், இருப்பினும் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுப்பதாகவும், சண்டை நிறுத்தம் அறிவித்த பிறகு மீண்டும் தாக்குதலை தொடங்க வேண்டாம், தொடங்கினால் தக்க பதிலடி கொடுப்போம் என்று ஒரு எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது ஈரானின் ஏவுகணைகள் மீண்டும் இஸ்ரேலை தாக்க தொடங்கி இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு தக்க பதிலடி கொடுக்க போவதாகவும் தெரிவித்திருக்கிறது. இந்த சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு ஒரு 12 மணி நேரத்தை கூட தொடவில்லை. அதற்குள் மீண்டும் இரு நாடுகளும் தாக்குதலுக்கு தயாராகி வருவது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கூட, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கூட கூறினார், இந்த சண்டை நிறுத்தம் மிகவும் தேவையானது, இரு நாடுகளுமே இதை கடைபிடிக்க வேண்டும், அவர்கள் கூறிய வார்த்தைகளை கடைபிடித்து அமைதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற விஷயத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிலையில தான் மீண்டும் தாக்குதலானது தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தில் தகவலை வெளியிட்டு அதற்கு பதிலடி கொடுக்க போவதாகவும் தெரிவித்திருக்கிறது. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.